இப்போ வந்து திருநெல்வேலியில பெரிய அளவுக்கு மழை பாதிப்புகள் இருக்குன்றத நம்ம பாக்குறோம். இதே மாதிரி 1992லயும் மழை பாதிப்பு இருந்ததா சொல்றாங்க. என்ன நடந்தது சார் 1992ல திருநெல்வேலி மாவட்டம்? சார் திருநெல்வேலி மாவட்டத்தில் நானும் திருநெல்வேலி அம்பாசந்தரம் தான் எனக்கு சார். சரிங்களா? அந்த டைம்ல நான் அங்கதான் இருந்தேன், திருநெல்வேலி தான் இருந்தேன். ஆனா அதுல அந்த பாதிப்பு நடந்த இடத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் அம்பாசந்தரம் அங்க இருந்ததுனால எனக்கு அந்த விஷயம்லாம் ஓரளவு நல்லா ஞாபகம் இருந்தது. டேம் பக்கத்துல அந்த ஊர் விக்ரமசிங்கபுரம், பாவனாசர் டேம் பக்கத்துல விக்ரமசிங்கபுரம். அதுல சென்ட் மேரிஸ் ஸ்கூல் நல்ல ஃபேமஸான ஸ்கூல். அதுக்கு பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா 10 குடும்பம் இருந்தாங்க. சரிங்களா? நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கே தூக்கத்திலே தான் என்ன வெள்ளம் பயங்கரமா வந்துட்டு இருந்தது. அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன நடந்துட்டே தெரியவே இல்லை. மறுநாள் காலையில தான் பாத்தீங்கன்னா அந்த குடும்பமே அந்த ஏரியா முழுக்க அழிஞ்சே போச்சு. அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. மாடு வீடு எல்லாமே தண்ணியோட அடிச்சுட்டு போச்சு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேரா உயிர் சேதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அந்த நேரத்துல உங்களுக்கு வீடியோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லைனால நிறைய பேருக்கு லேட்டா தான் தெரிஞ்சது இந்த சம்பவம்லாம் நடந்தது அப்படின்னு. ரொம்ப பாதிப்பாயிடுச்சு அந்த நேரத்துல. சரிங்களா? அந்த ஏரியா முழுக்க ரொம்பவும் ஒரு அந்த அப்பெல்லாம் மழை நீர் வடிகால் அந்த மாதிரி வசதிலாம் இல்ல. எல்லாம் இந்த அளவுக்கு வரும்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. சரிங்களா? தண்ணி எவ்வளவு வந்தாலும் ஓடிடும் அப்படிதான் நினைச்சு எல்லாமே அசால்ட்டாவே இருந்திருக்காங்க. மறுநாள் தூக்கத்திலே தான் நிறைய பேரோட இது சார் அந்த மாதிரி சம்பவம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா இப்போ கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல யாருக்குமே அந்த விழிப்புணர்ச்சி இல்லாம இருந்தது. ஆனா நிறைய பாதிப்பு சார் அந்த டயத்துல. சரிங்களா? நிறைய உயிர் சேதம் ஆயிடுச்சு. ஆடு மாடெல்லாம் நிறைய காணாம போயிடுச்சு. சரிங்களா? இதான் சார் நடந்தது அந்த டயத்துல. ஓகே சார். அந்த ஊர் பேர் என்ன சார் சொன்னீங்க? சென்ட் மேரிஸ் ஸ்கூல் பக்கத்துல. அந்த ஊர் பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் வரல சார். யோசனை பண்ணி சென்ட் மேரிஸ் ஸ்கூல் அது பக்கத்துலேயே தான், பக்கத்துல அடுத்த காமன்லேயே தான். சரிங்களா? அது ஏதோ சரண் தான் எனக்கு ஞாபகம் வரல அந்த ஊர் பேரு. ஓகே சார். அந்த ஊருக்கு பக்கத்துல என்னென்ன ஆறுகள் இருக்கு சார்? பக்கத்துல ஒரு கால்வாய் ஒன்று இருக்கு சார். அதுக்கு கொஞ்சம் தூரத்துல பாவனாசர் டேம். சரிங்களா? ஆமா, பாவனாசர் டேம். அந்த மூன்றாம் அந்த ஸ்டாப் பேர் வந்து மூன்றாம் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஓகே. சரிங்களா? அந்த மூன்றாம் ஸ்டாப்ல இருந்து ஒரு ஒரு கொஞ்சம் நடந்துட்டு போற தூரம் தான் அந்த இடம். சரிங்களா? அந்த இடத்தோட இது எனக்கு கரெக்டா ஞாபகம் வரல. ரொம்ப நல்லா மறந்துச்சு. அது யாரெல்லாம் வந்து பாத்தாங்க சார்? அப்போ அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா யாரெல்லாம் வந்து பாத்தாங்க சார்? அந்த டைம் வந்து எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ நினைக்கிறாங்க சார். அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. ஆமா சார். நிறைய எல்லாமே வந்து அந்த டைம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் அந்த பாதிப்புல வந்து இது பண்ண முடியல. அந்த நேரத்துல நிறைய உயிர் சேதம் போனதுதான். சரியான முறையில இது பண்ண முடியல. ரொம்ப நாளானதான் கரெக்டா ஞாபகம் வர முடியுது. அந்த எம்எல்ஏ பேர்லாம் ஞாபகம் வரல. ஆமா சார். சாரி. 31 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. 31 வருஷம் இருக்கு சார். எப்படி இதுக்கு நடுவுல மழை பெய்யும் போதெல்லாம் இந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லையா சார்? ஏன்னா இந்த மழையை வந்து ஒப்பிடுறாங்க சார். அது 92க்கு அப்புறம் வந்த மழையில இந்த அளவுக்கு பாதிப்பு அந்த அளவுக்கு இல்லவே இல்லை சார். அந்த அளவுக்கு இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் தேங்காது. வீடு ஃபுல்லாவே அந்த அளவுக்கு வரலாம் வாய்ப்பே இல்லாம தான் இருந்தது. சரிங்களா? வரும் ஒரு நார்மலா ஒரு அடி 2 அடி உயரம், அவ்வளவுதான். எப்பவும் போல வெள்ளம் ஓடிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் ரொம்பவும் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு நைட்டு கூட இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. பாதிப்புகள்லாம் ரொம்ப அதிகம். ஆனா அந்த இதை மறக்க முடியாது சார். ரொம்பவும் ஒரு பாதிப்பான இந்த மாதிரி சொல்லல. அது எல்லாரும் போய் பாத்தீங்களா அந்த நேரத்துல? இந்த மாதிரி ஆமா சார், நிறைய பேர் போய் பார்த்தாங்க சார் அந்த ஏரியாலாம். ஆனா 2 நாளுக்கு அப்புறம் தான் போக முடிஞ்சது. ஏன்னா யாருமே அலோட் பண்ண மாட்டேன்ட்டாங்க அந்த டயத்துல. ஏன்னா போகிறதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. அந்த ஏரியா முழுக்க தண்ணி நிறைய இருந்ததுனால யாருமே நிறைய ஆளுங்கள போக முடியாது. நான் 2 நாளுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தாங்க நிறைய எல்லாமே பார்த்தா. ஆமாங்க சார். ஏன்னா எனக்கும் வயசு ரொம்ப சின்ன 15 தான் இருந்தது. அதனால சரி எனக்கு அந்த யார் வந்து போனாங்க சரியாவே எனக்கு ஞாபகம் வரல. 14-15 வயசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு கரெக்டா ஞாபகம் வரல அந்த டயத்துல யார் இருந்தாங்க அப்படின்னு. ஓகே சார். அப்ப எனக்கு அந்த எம்எல்ஏ யாரு அப்படிங்கறது எனக்கு கரெக்டா தெரியாது. ஆனா அந்த தண்ணி தேங்கினது வந்து ஒரு வீடே மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணி தேங்கி இருக்கு அந்த நேரத்துல. இல்ல சார், வீடு ஒரு பாதி அளவுக்கு மூழ்கிடுச்சு சார். வீடு ஃபுல்லா மூழ்கல. கரெக்டா அந்த ஓடு அளவுக்கு. அப்படி பார்க்க போனா ஒரு 18 ஆமா சார் 8, 10, 12 அடி உயரத்துக்கு இருக்கும் சார் தண்ணி. அவ்வளவு வந்தது. 10 அடி உயரமா வந்திருக்கும். ஆமா.
அப்போ வந்து காங்கிரீட் வீடுலாம் கிடையாது, எல்லாமே ஓடு வீடு தான் இருந்தது அந்த அந்த லைன் எல்லாமே. சரிங்களா, அந்த ஓடு மட்டும் தெரிஞ்சது மற்ற அந்த அளவுக்கு. குறைஞ்சது 12 அடி உயரத்துக்கு இருந்திருக்கும். அவ்வளவு தண்ணி வந்தது சார். ஏன்னா மணிப்தர் டேம்லயும் தண்ணி, பாவனாசத்துலயும் ஃபுல்லா தண்ணி, எல்லாம் அந்த தாமிரபரணி ஃபுல்லா இதானோன்னா இங்க வரையும் பாதிப்பாகி போச்சு. சரிங்க சரிங்க சார்.